ஈழத்தமிழர் பிரச்சனையும் மீனவர் பிரச்சனையும் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன செய்யலான்னு நான் நோட்டு போட்டேன். நான் அது நிச்சயமாக இலங்கைக்கு நான் வாரேன் சார். இப்போ அந்த காந்தலகம் சச்சிதானந்தம் கூட அன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்தார். அவர் அழைச்சிட்டு போனேன். இங்கே சென்னையில் இருக்க ஈழத்தமிழர் ஒருத்தர், அந்த பிரச்சனை அவர் நீண்ட காலமாக இருந்தவர், செல்வா காலத்தில் இருந்தவர், அவர் அழைச்சிட்டு போனேன். அவர் அதை பேசுகிறார் அன்னைக்கு. இல்லை சொல்லிடுறார் அவர். அது மாதிரி இலங்கையில் உள்ள எம்பிஸ் அவரெல்லாம் வந்தால் நல்லதுன்னு ஸ்ரீதரன் கூட என்கிட்ட பேசுகிறார். எம்பி அவர் இலங்கைக்கு விரைவில் போகிறார். வடக்கு கிழக்கு தமிழர் பகுதியை பார்க்க போகிறார். அது மட்டுமல்ல, இந்து மகா கடலில் அமெரிக்காவுடைய டிக்கோகர்சியா இராணுவ தளம் இருக்குது. சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு. போர்க்கப்பல்கள் வர போக, உளவு கப்பல் வர, கம்பந்தோட்டா துறைமுகத்தை சீனா எடுத்துட்டாங்க. அதே மாதிரி கொழும்பு கிழக்கு டெர்மினல், அதாவது கிழக்கு முனையம் ஈஸ்டர்ன் டெர்மினல், அதுவும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது கன்னியாகுமரி பக்கம். மாதிரி கச்சத்தீவு பக்கத்தில் 3-4 தீவு குத்தகைக்கு எடுத்து காத்தாடி மின்சார உற்பத்தி பண்ணிட்டாங்க. இந்தியாவை சுற்றி அவன் வாரான். யாரு? சீனா. இன்னொரு பக்கத்தில் பிரான்ஸ் ஆதிக்கம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் மடகாஸ்கர் கீழே போனால் இந்து மகா சமுத்திரம் முடிகிற இடத்துல தென்னாப்பிரிக்கா பகுதியில் பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா, தென் அமெரிக்கா இராணுவ பயிற்சி நடக்குது. இது தென் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கூடங்குளம் இருக்குது, ஐஎன்எஸ் கட்டபொம்மன் இருக்குது, தூத்துக்குடி துறைமுகம் இருக்குது, அதே மாதிரி சென்னை துறைமுகம் இருக்குது, விசாகப்பட்டினம் துறைமுகம் இருக்குது, அதே மாதிரி தும்பா ராக்கெட் நிலையம் இருக்குது இல்லையா, ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்குது, கொச்சின் துறைமுகம் இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சீனாவுக்கு நமக்கு ஆச்சுன்னா வடகிழக்கில் பார்த்த போர் மாதிரி இங்கே வர வேண்டிய கட்டாயம் வரும். அமைதி மண்டலமாக்கணும். இந்த 5-6 விஷயத்தை அவர் ரொம்ப விரும்பினார்.